ஹாய் ஆல். பிரியாணி ஸ்டைலில் ஒன் பாட் மல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்காக இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு துண்டு இஞ்சியும் பட்டை வகையும் எடுத்திருக்கேங்க. ஒரு கை நிறையா தாராளமாக கொத்தமல்லி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. புதினா வேணும்னாலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. பட்டை வகை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி விசிலோ கேஸ்கட்டோ எதுவுமே போடாமல் தாங்க குக் பண்ணுறேன் தம் வைக்கிறதுக்காக. ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா முந்திரி வறுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. கடைசியாக ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மல்லி சாதம் ரெடிங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.